வேலூர்ல நடந்த தலைவர் விஜயோட திருவிழால அவர் ஏன் கண் கலங்கினார் அப்படிங்கறத அந்த கட்சியில இருந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்காரு. தலைவர் விஜய் ஏன் கண் கலங்கினார்னு தெரியுமா? அவரை பார்த்து எதுக்கு இவ்வளவு அவதூறா பேசுறீங்க? அவரோட நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தடைப்பட்டு இருக்கீங்க? மக்களை ஏன் பார்க்க விடாம தடுக்கிறீங்க? அவர் முக்கியமா கண் கலங்கினதுக்கு காரணமே கரூர் சம்பவத்தோட வழிதான். தலைவர் விஜயோட வேலூர் மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு இவங்க கொடுத்த பர்மிஷன் 5000க்கும் கம்மி தான். ஆனா ரோட்ல 2 லட்சம் பேர் நிக்கிறாங்க அவரை பாக்குறதுக்கு. என்னால அவங்களெல்லாம் நேர்ல பார்க்க முடியலையே, அவங்க உணர்வுல எல்லாம் கலந்துக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வழியில தான் அவர் கண் கலங்கினாரு. தலைவர் விஜய் அவர்களே, நீங்க கவலையே படாதீங்க. தமிழக மக்கள் எல்லாருக்கும் உண்மை தெரியும். இதே மாதிரிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கண் கலங்கினாரு. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரையும் கண் கலங்க வச்சாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அவங்க உயிரோட இருக்கிறத வரைக்கும் திமுகவை ஓட ஓட விரட்டினாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரையும் முதலமைச்சராக்கி அழகு பார்த்தவங்க தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அப்படிப்பட்ட 2 தலைவர்களுக்கு பிறகு திமுக பார்த்து பயப்படுற ஒரே கழகம், ஒரே இயக்கம், அது நம்ம தமிழக வெற்றி கழகம் தான். அது நம்ம தலைவர் விஜய் தான் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாரும் பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஸ்பீச் கொடுத்திருப்பாரு. ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்ன மாதிரி உண்மையாவே தாவேக தலைவர் விஜயை பார்த்து திமுக பயப்படுறாங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.